இந்த வீடியோவில் பாடி வெட்டுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. பாடி வெட்டுறதுக்கான அளவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு தச்சதுக்கு அப்புறம் இருக்க வேண்டிய அளவு. பாடி உயரம் 12. தையலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மடிச்சு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 2 இன்ச் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 12 + 2 14. மார்பு சுற்றளவு 28/4. நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 28 டிவைட் பண்ணோம்னா 7. அதுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணுறது 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 8.5 இன்ச் வந்துடும். பக்க கழுத்து 2, முன்கழுத்து 4.5, பின் கழுத்து 5, ஷோல்டர் 1.5 ப்ளஸ் முக்கா 2.25 வச்சுருக்குறோம். அடுத்தது ஹாம்கோல் 5, பாடி ஷேப் அரை. இந்த பாடி வெட்டுறதுக்கு தேவையான துணி 40 பாயிண்ட் ஆகும். இந்த மாடலை வச்சு தான் நம்ம ஷிம்மி தைக்கிறது, அடுத்தது ஃப்ராக் தைக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே இந்த மாடலில் தான் வரும். இதில் கீழே நம்ம ஸ்கர்ட் வச்சு தைச்சோம்னாலும் பாடி வச்சு தைக்கணும். அடுத்தது நம்ம இதுக்கு கை வைக்கணும்னாலும் பாடி வைக்கணும். எல்லாத்துக்குமே பேசிக் இது தான். அதனால் இதை நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பாடி வெட்டுறதுக்கு 40 பாயிண்ட் துணி இருக்க சொல்லியிருக்கிறேன். எப்படி அளந்து பார்க்கணுன்னா, இந்த கரபாகம் இருக்குதுல்ல, இந்த இடத்துல அளந்து பார்க்கணும். இதிலேருந்து இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா இங்கே 40 வரணும். இப்போ நான் இதில் மேலே இந்த இடத்துல 2 சைட்லேயும் கிராஸ் கட் பண்ணது போக மீதி கரெக்டாக நமக்கு 14க்கு நான் வச்சுருக்கிறேன். நம்ம 40 பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். துணி எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்க்குறது எப்பயுமே இந்த மாதிரி கரபாகத்தில் தான் அளந்து பார்க்கணும். துணியை எடுத்து இந்த இடத்துல இருந்து இந்த கரபாகத்தை 2த்தையும் ஒன்றா அப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இப்படி கரெக்டாக நம்ம இப்படி 4 பீஸையும் ஒன்றா இப்படி போட்டுட்டு இப்படி பார்த்தா நமக்கு இந்த இடத்துல எப்படின்னா முன்கழுத்து தனியாக வெட்டுவோம், பின்கழுத்து தனியாக வெட்டுவோம். இப்போ எல்லாமே ஒரே பீஸாக இருக்குது. 4 மடிப்போம். மடிப்பு பாகம் எப்பயுமே நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஆனால் இப்போ இதில் எப்படி இருக்குதுன்னா ஒரே பீஸாக அப்படியே இருக்குது. இந்த மாதிரி இருந்துன்னா முன்கழுத்து தனியாக வெட்டுவோம், அடுத்தது பின்கழுத்து தனியாக வெட்டுவோம். இந்த மாதிரி இருந்தால் வெட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதில் ஒரே ஒரு பீஸை மட்டும் இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சோன்னும் போது நமக்கு முன்கழுத்து தனியாக வெட்டிக்கலாம், பின்கழுத்து தனியாக வெட்டிக்கலாம். இந்த மெத்தடில் இப்படி மடிச்சுக்குங்க. இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கிறோம். மடித்து போட்டதில் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அளந்து பாருங்கள். மார்பு சுற்றளவு நமக்கு தேவையான அளவு கரெக்டாக வருதானான்ட்டு. இப்போ நமக்கு 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இதில் அடுத்தது உயரம், நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் துணி வாங்கியிருக்கிறோம். கரெக்டாக 40 பாயிண்ட் எடுத்தோம்னா 12 + 2 14 இன்ச்சுக்கு இந்த ட்ரெஸ் தைக்கிறது கரெக்டாக வரும். இப்போ உயரம் 14 வச்சுட்டோம். நம்ம இந்த இடத்துலேருந்து மார்பு சுற்றளவு அளந்து பார்த்தோம்னா இதுவும் 8.5 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் அளந்து பார்த்தா கரெக்டாக இது 8.5 இன்ச்சு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து 14ல் கீழே இருந்து 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு, இந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுங்க. அப்படி இங்கே கீழே 1.5 இன்ச்சு கோடு போட்டதுக்கு அப்புறமா இங்கே எடுத்து பக்க கழுத்து 2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது முன்கழுத்து 4.5, பின் கழுத்து 5. அப்போ இந்த இடத்துல இந்த முன் துணியை தூக்கிட்டு இந்த பின்பக்கமாக உள்ளதில் இங்கே மார்க் பண்ணிக்கணும். அப்படி இப்போ முன்கழுத்து பின்கழுத்து வச்சுட்டோம், பக்க கழுத்து வச்சுருக்குறோம். இந்த இடத்துல இருந்து எப்பயுமே இங்கேருந்து இந்த இடத்துல வைக்கிற அளவு பேர் பக்க கழுத்து. இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வைப்போம். நம்ம பாடின்னு வெட்டினாலே இந்த இடத்துல பக்க கழுத்து வரும், முன்கழுத்து, பின்கழுத்து, ஷோல்டர், ஹாம்கோல். இது இல்லாமல் பாடி வெட்ட முடியாது. இந்த அளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தான் இந்த பக்க கழுத்து வச்சதுலேருந்து இங்கே ஷோல்டர் 2.25 வைக்கிறோம். ப்ளஸ் பண்ண அளவு தான் நம்ம வைக்கணும். அப்போ 2.25 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது ஹாம்கோல் வைக்கும்போது 5 இன்ச்சு இங்கேருந்து 5க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே பாக்ஸ் போட்டுடணும். இங்கேருந்து பக்க கழுத்துலேருந்து முன்கழுத்துக்கு ஒரு பாக்ஸும், அடுத்து ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோலுக்கு ஒரு பாக்ஸும் போட்டுடணும்.
இப்போ வளைவு போடுறதுக்கு இந்த இடத்துல இருந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1ன்னு போட்டிருக்குது இல்லை, அதுக்குள்ளாரையே வந்துடும் 3/4 இன்ச்சுன்றது. இந்த இடத்துல வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த இடத்துல வளைவு இப்படி வந்து திரும்பி இந்த கோட்டையை தொட்ட மாதிரி இப்படி வந்துடணும். அடுத்தது ஹாம்கோல் வளைவு போடும்போது இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இங்கேருந்து 1.25 இன்ச்சுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ இதுலேருந்து இந்த வளைவு போட்டாச்சுது. அடுத்தது 1/2 இன்ச்சு நம்ம பாடி ஷேப் வச்சுருந்தோம்ல, இப்போ இங்கேருந்து பாடி ஷேப்புக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஹாம்கோல் வச்சுருக்குறோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக சின்னதாக இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதிலேருந்து இந்த புள்ளிக்கு ஒரு கோடு போட்டுடணும். இவ்வளோதான் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. வெட்டும்போது இந்த மாதிரி இந்த முன் துணியை மட்டும் இப்படி எடுத்துக்கணும். நம்ம முன்கழுத்து மட்டும் தான் வெட்ட போகிறோம். அதனால் முன் பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். எப்பயுமே வெட்டும்போது மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ முன்கழுத்து வெட்டியாச்சு. அடுத்தது பின் கழுத்துக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த பக்க கழுத்துக்கு நேராக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வேணாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் லைட்டாக இப்படி மடிச்சுக்கலாம். முன்கழுத்துக்கு பாக்ஸ் போட்ட மாதிரியே பின் கழுத்துலேயும் நம்ம இதில் பாக்ஸ் போட்டுடணும். அதே மாதிரி இதுலேயும் 3/4 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்து வெட்டியாச்சுது. அடுத்தது இந்த இடத்துல இருந்து வச்சு இப்படி ஹாம்கோல் வெட்டிடணும். ஹாம்கோல் வெட்டும்போது 4 பீஸு சேர்த்துவே நம்ம வெட்டிடணும். அப்படியே அடுத்தது இங்கே பாடி ஷேப் வெட்டிடணும். இப்போ இதெல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணுறீங்க, முன்கழுத்தில் நமக்கு இங்கே ஓப்பன் வரும். அதனால் லைட்டாக இதெல்லாம் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓப்பன் பீஸ் வச்சதுக்கப்புறமா ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு இது கட் பண்ணிட்டோம்ல, கீழே மடிச்சு தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஓப்பன் பீஸ் வைக்கும்போது நம்ம ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பீஸ் வச்சிடலாம். அடுத்தது மார்க் பண்ணுறது எப்படின்ட்டு சொல்லித்தரேன். இப்போ இதில் நீங்கள் எப்படிலாம் அளவு எடுக்கணும்னா, இதிலேருந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுடணும். ஒரு சைடு மட்டும் நான் செய்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நீங்கள் செஞ்சுக்கணும். இதில் அடுத்தது இதில் 1.5 இன்ச்சு தான் நமக்கு ஷோல்டர் தச்சு முடிச்சதுக்கப்புறமா வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம எவ்வளோ துணி விடுறோமோ அதே அளவு துணி இந்த இடத்துலையும் விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கணும். தைச்சதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு வரும். அடுத்து இந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம்ல, அதிலிருந்து 12 இன்ச்சுக்கு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது மார்பு சுற்றளவு. இங்கேருந்து மார்பு சுற்றளவுக்கு நம்ம 1.5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணோம்ல, அந்த 1.5 இன்ச்சு அளவுக்கு இங்கே மார்க் விட்டு அப்படியே விட்டுடணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு இங்கே விட்டுருங்க. இப்போ நடுவில் நம்ம அளந்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு 14 இன்ச்சு இங்கே வரும்.
இந்த 14 இன்ச்சு எப்படின்னா இப்போ 7 ஒரு சைடுக்கு தான் இங்கேருந்து 7 இந்த சைடுக்கு 7 அப்போ 7 7 14 இன்ச்சு நமக்கு இங்கே கரெக்டான அளவு வந்துடுச்சுது. இப்போ இதில் மார்க் பண்ண வேண்டிய அளவு இவ்வளோ தான். இந்த ட்ரெஸ்ஸு வெட்டி தைச்சோம்னா நம்ம சட்டைக்கு உள்ளெல்லாம் போட்டுக்கலாம், வேஸ்ட்டு கிடையாது இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடையில் போய்ட்டு லாங் கிளாத்தில் வாங்கிக்கோங்க. 40 பாயிண்ட் வாங்கினா போதும். அரை மீட்டர் வாங்கினோம்னா 10 பாயிண்ட் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் 40 பாயிண்ட் வாங்கினாலே போதும். லாங் கிளாத்துன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குற அளவு 8.5 இன்ச்சு வச்சு வைக்க சொல்லியிருக்கிறேன். 7 + 1.5 8.5 இன்ச்சு நம்ம வச்சு இப்போ வெட்டியிருக்கிறோம். இதிலிருந்து இப்படி பார்த்தோம்னா இப்போ 8.5 இன்ச்சு இருக்குது. இது இந்த மாதிரி மடித்து போகிறதுக்கு சரியாக இருக்குது. ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 40 பாயிண்ட் எடுத்தோம்னா. இதுவே இன்னும் கொஞ்சம் குண்டாக உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணணும், 40 பாயிண்ட் அவங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், 80 பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். 80 பாயிண்ட் எடுக்கும்போது எப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ 80 பாயிண்ட் எப்படி இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், மார்பு சுற்றளவு இப்போ 9 + 1.5 இன்ச்சு அப்படி ப்ளஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து மார்பு சுற்றளவு வச்சுக்கணும். மார்பு சுற்றளவு வச்சுட்டு நமக்கு தேவையான உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ இங்கேருந்து தேவையான உயரம் 14 15 எவ்வளோ ஹைட் வேணுமோ நமக்கு வச்சுக்கலாம். தேவைப்பட்ட அளவு வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிக்கிறோன்னும் போது நமக்கு இதில் முன்கழுத்து பின்கழுத்து வந்துடும். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் வந்துடும். பாடி சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுட்டு இதே மெத்தடில் பக்க கழுத்து, ஷோல்டர், ஹார்ம்கோல் எல்லாமே வச்சு நம்ம வரைஞ்சி வெட்டிக்க வேண்டியது தான். இது வரைக்கும் நம்ம அளவு மார்க் பண்ணி வெட்டினது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.